நாராயண ஹரி நாராயண ஸ்ரீ நாராயண. அடைப்பின்றி இங்கே இருக்கிறீர்கள், என்ன காரணம்? நாராயண நாராயண. நல்லது நாரதரே, கோமாதாவுக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். அருமை. நாரதரே, என்ன சொல்கிறீர்கள்? உலகில் பெரியது எது? கல்வியா, செல்வமா? ஆனால் செல்வம் இல்லாமல் எந்த கல்வியையும் கற்க முடியுமா? செல்வத்தையும் அறிவையும் பயன்படுத்த முடியுமா? என் பையன் விவேக் ஸ்கூல் மேத் குமார் லெவல் 4 முடிச்சிட்டாங்க. அதான் அவார்ட் செரமோனிக்கு போயிட்டு வந்தேன். ஹலோ அஜய், எப்படி இருக்க? Yeah, good. How are you? Good, good. ஸ்கூல்ல முடிச்சிருக்கா? Yeah, kind of. என்ன சுபா, தமிழ்ல பேச மாட்டானா? எங்க வீட்டுல நாங்க ஃபுல்லா தமிழ் தான் பேசுவோம். அதனால விவேக் நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டான். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். I also want to win awards. I also want to speak Tamil fluently. முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. என்னால முடியும். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. இன்று முதல் நீ பயிற்சி செய். நீ கண்டிப்பாக பல விருதுகளை பெறுவாய். தமிழ் பேச்சு பாட்டே பாருங்கள். வாழ்க்கை வளர்ந்து. நன்றி தாயே. பாட்டு கேளுங்க. போற்றுவார் போற்றட்டும், புரிதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். ஏற்றது கருத்து ஏற்றது உள்ளம் என்றால் எழுத்துரைப்பேன், எவ்வாறு வரினும் இல்லை அஞ்சே. வா, ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா, எனக்கு ஸ்கூல்ல ஃபன்லன்ச் இருக்கு. ஏன் ஆர்டரே பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீக் ஸ்கூல் ஃபன்லன்ச் ஆர்டர் பண்ணணும், இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். நீ ஸ்கூலுக்கே போக வேண்டாம். இப்படி ஃபன்லன்ச் ஆர்டர் பண்ண, இதுக்கு காசு கொடு, அதுக்கு காசு கொடுத்து கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஸ்கூல்லே போட்டுக்க மாட்டேன். நல்லா படிக்கணும்னு இந்த ஸ்கூல்ல போட்டா நீ வாரம் வாரம் ஏதாச்சும் கேட்கிறேன். ஃபன்லன்ச் வேணும். இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம செட்டில் ஆயிடும். அப்புறம் நான் உனக்கு எல்லாம் பண்ணு. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பாப்பா. கல்வியில ரெண்ட், திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அம்மாக்கும் வேலை கிடைச்சோடனே உனக்கு எல்லாம் வாங்கி தரணும். என் சோகமாக இருக்கிறாய்? எனக்கு அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் கவிதை புக்கள் செய்வது பிடிக்குமே, நீ ஏன் அதை செய்யக்கூடாது? எனக்கு பிடிக்கும், நான் செஞ்சு யார் வாங்குவாங்க? முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி தாயே. படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா. நான் பண்ண கிராஃப்ட் நல்லா இருக்குன்னு என்னை இன்னும் 10 more மேக் பண்ணி சொல்லிட்டாங்கப்பா. எனக்கு மணி பே பண்ணிட்டாங்கப்பா. இந்தாங்கப்பா. ஓ, சூப்பர் நித்திலா.
இந்த வீக் லஞ்சுக்கு இதை வச்சுக்கோங்க. வேண்டாங்கப்பா, நீங்க கொடுக்குற சாம்பார் சாதம் வெண்டைக்காய் மாதிரி டேஸ்டா இருக்குமா? அதுக்கு பதிலா நம்ம இந்த மணியை ப்ரௌன் பேக்ஸ் ஃபார் கிட்ஸுக்கு கொடுத்துருவோம். எந்த கிட்ஸும் ஹங்கிரியா இருக்கக்கூடாது. சோ ப்ராடக்ட் மித்திலா. அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு என்ன வச்சிருக்கீங்க? பருப்பு சாதம் வெண்டைக்காய் பொரியல். அம்மா, உங்களை எவ்வளவு தடவை சொல்றது, எனக்கு பீட்சா பாஸ்தா தான் லஞ்சுக்கு வேணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பருப்பு வெண்டைக்காய் பிடிக்கும். அது எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம். ஏன்பா உம், ஏன்பா அழுகுற? ஸ்கூல்ல நாளைக்கு நீ பீஸ் பண்றாங்க, புலி பண்றாங்க. ஏன் புள்ளி பண்றாங்க? ஓ, ஸ்மெல்லி ஃபுட், வாட் இஸ் திஸ்? இட்ஸ் ஓகே. நான் உனக்கு பருப்பு சாதம் இல்லாம பாஸ்தாவே பேக் பண்ணி தரேன். ஓகேயா? ஓகே. குழந்தாய், ஏன் அழுகிறாய்? ஸ்கூல்ல நாளைக்கு நீ பீஸ் பண்ணாங்க, புலி பண்றாங்க. புலியை பார்த்தால் யாராவது கிண்டல் செய்வார்களா? மின்னல் அடித்தால் யாராவது அதை பார்த்து சிரிப்பார்களா? இல்லையே. ஏனென்றால் அவை தைரியமானவை, சக்தி மிகுந்தவை. நீயும் அப்படிதான். உன்னை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாதவனாக இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். மகனே, உணவை நீ விரும்பி உன் கலாச்சாரத்தை நீ பெருமையாக நினைக்க கற்றுக்கொள். நீ உன்னை நம்பினால் யாரும் உன்னை கிண்டல் செய்ய முடியாது. ஆமா, ஆனா என்னை பத்தி ஜோக் பண்ணிட்டே இருப்பாங்க. தப்பில்லை. நீ தைரியமாக இரு. உன்னிடம் பெரிய சக்தி இருக்கிறது. உன் உணவு, உன் மொழி, உன் கலாச்சாரம், இதெல்லாம் உன் அடையாளம். நீ பெருமையாக எடுத்துக்கொள். நீ தைரியமாக இருந்தால் மற்றவர்கள் உன்னை மதிக்க தொடங்குவார்கள். நீங்க சொல்றது சரிதான். நன்றி தாயே. அம்மா, எனக்கு பருப்பு சாதம் நீ பேக் பண்ணுங்க. என்னடா மாத்தி மாத்தி சொல்ற? அம்மா, அதெல்லாம் அப்படிதாம்மா. என் மொழி, என் கலாச்சாரம், என் உணவு, இதெல்லாம் அவங்க யாருக்கும் போயிட்டு. நாராயண நாராயண. என் கல்வியா செல்வமா வீரமா? கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளம். செல்வம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஆதாரம். வீரம் இவற்றையெல்லாம் நிலைநிறுத்தும் சக்தி. இவற்றில் ஒன்று குறைந்தாலும் வெற்றியடைய முடியாது. இந்த உலகில் வெற்றி பெற மூன்றும் தேவை. Aditi Panayappan, please give her a round of applause. Sagithya Sri Balachandran, Magilin Damodaran, Arif Sendil Kumar, Arjun Dhanasekaran, Sugitharan Damodaran, Abhik Singh Kumar, Magilin Ravi, Vairavan Balaji, Nithila Adikappan, Magilin Sayavan.